மாமா. நீ சொல்லுமா, போஸ் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு சம்மதமா? என்னடி பாக்குற? சம்மதம்னு சொல்லுடி. எதுவா இருந்தாலும் உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுடி. உன் முடிவு எதுவா இருந்தாலும் உனக்கு நாங்க பக்கபலமா இருப்போம். அப்பதா இப்படி சொன்னா என்னதான் அர்த்தம்? நீ வாய முடிக்கிட்டு அவ முடிவை அவ சொல்லட்டும். நீ சொல்லு மலரு. தைரியமா உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுமா. இவளோட சேர்ந்து வாழ்றதுல எனக்கு சம்மதம் இல்ல மாமா. பங்கம். இதை விட ஒரு அசிங்கம் அந்த ஈஸ்வரிக்கு எதுவுமே இல்ல. ஆமாமா, ஒரு வேலைக்காரி அவங்க புள்ளைய வேண்டான்னு சொல்றதை விட வேற என்ன அசிங்கம் இருக்க போகுது? ஆரம்பத்துல இருந்தே இவர் என்ன உண்மையா காதலிக்காம ஏமாத்துறாருன்னு தான் நினைச்சேன். அப்படி இருக்கும்போது அவரை வற்புறுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்சது தப்புதாங்கிறத நான் பிற்காலத்துலதான் மாமா உணர்ந்தேன். என்னங்க பின்னாடி குடிச்சையில இருந்து தென்னங்கீத்த எடுத்துட்டு வர சொல்லு. என்னங்க எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு வர சொல்லுன்றல. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு. சம்பந்தப்பட்டவர்களே சேர்ந்து வாழணும்னு விருப்பம் இல்லாத போது அப்புறம் இதுல நாம யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல மோகனா. இந்த விஷயத்துல நான் மலரோட விருப்பத்தையும் மலரோட நன்மையை மட்டும்தான் யோசிக்கிறேன். மலர் எடுத்த முடிவுல எனக்கு எந்த தப்பும் இல்லைன்னு தோணுது. மலரு, உனக்கு என்ன சொல்லணும்னு